வணக்கம், நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்லும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த ஒருவனுக்கு எவ்வளவுதான் வாழ்க்கையில் செல்வங்கள் இருந்தாலும் அதை அனுபவிப்பதற்கு ஆரோக்கியமான உடல் வேண்டும். உடலில் ஒரு நோய் வந்தால், ஒரு துன்பம் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன செல்வங்கள் இருந்தாலும், எவ்வளோ உறவுகள் இருந்தாலும் அதை நம்ம முழுமையாக அனுபவிக்க முடியாது. நம்முடைய உடலும் மனமும் பார்த்திங்கன்னா வேதனைப்படும். அப்போ அதனால்தான் ஆரோக்கியம் தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல அறம் சார்ந்த கருத்துக்களை திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ஆரோக்கியத்தை குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மருந்து என்ற அதிகாரத்தில் நோய்களை பற்றியும், நோய் வராமல் தடுப்பது பற்றியும், நிறைய நோய் வந்துட்டால் அதை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற முறையை பற்றியும் அவர் சொல்லியிருக்காரு. அந்த மருந்து என்ற அதிகாரத்தை நம்ம தொடர்ந்து அதை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த மருந்து என்ற அதிகாரத்தில் ஒரு 2 குறள் பார்க்க போகிறோம். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு ஒரு குறள் சொல்கிறாரு. மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னா, உண்டினா சாப்பாடு இல்லை வயிறு அந்த மாதிரி வச்சுக்கலாம். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின், அதாவது மாறுபாடு நம்ம எதை சொல்லுவோம்? ஒரு சீராக ஒரு விஷயம், ஒரு நேர்கோடு இருக்குது அப்படின்னா, அந்த நேர்கோடு நேராக இல்லாமல் மேலும் கீழும் கொஞ்சம் அலை மாதிரி போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? மாறுபாடு. ஒரு சரியான அளவில் இல்லாமல் அது மிகுதியாகவோ குறைவாகவோ இருக்கும்போது அது நம்ம மாறுபாடுன்னு சொல்கிறோம். இப்போ மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் அப்படின்னு எதை சொல்கிறார் அப்படின்னா, இந்த உடலுக்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கும் நோய் வருவதற்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த வாதம் பித்தம் கபம் அப்படிங்கிற அந்த 3ம் சமநிலையில் உடலில் இருக்கணும். மாறுபாடு இல்லாத எந்த அளவு இருக்கணுமோ அந்த அளவு நம்ம உடலில் சமநிலையோடு இருக்கணும். இந்த 3லையும் ஏதாவது மாறுபாடு வந்தது அப்படின்னா, இந்த வாதம் பித்தம் கபம் 3லையும் மாறுபாடு வந்தது அப்படின்னா உடலில் வியாதி வரும், நோய்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதில் மாறுபாடு இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல உணவுகளை, தரமற்ற உணவுகளை விலக்கிட்டு நல்ல தரமான உணவுகளை, உடலுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை, தேவையான அளவுக்கு பசி ஏற்படும் போது ஒருவன் அதை உண்பானானால் அவனுக்கு எந்த ஒரு வியாதியும் வராது. ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஊறுபாடு இல்லை மனிதர்களுக்குன்னு சொல்ல, ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. ஊறுபாடுனா துன்பம். அப்படியே ஆரோக்கியமாக அளவோட தரமான உணவுகளை, இந்த வாதம் பித்தம் கபம் இது 3ம் கெடுக்காத, அதில் மாறுபாடு உண்டாக்காத ஒரு உணவை அவன் சாப்பிடும்போது அவனுக்கு துன்பம் இல்லை, அவனுக்கு நோய்கள் வராது, ஆரோக்கியமாக இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடலில் என்னதான் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அனுபவிக்கிறது என்னவோ அந்த உயிர் தான், உடலில் இருக்கிற அந்த உயிர். அதனால தான் அந்த உடல் துன்பப்படும், உடலில் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அந்த உயிர்கள் துன்பப்படுது. நீங்கள் சரியான அளவில் உணவு எடுத்துக்கொள்ளும்போது அந்த துன்பம் வராது, உயிர் அந்த வேதனைப்படாது அப்படின்னு சொல்கிறாரு. திரும்ப அந்த குறள் சொல்கிறேன். மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. உடலில் வாதம் பித்தம் கபம் 3ம் மாறுபாடு ஏற்படாதவாறு தரமற்ற உணவுகளை விலக்கி தரமான உணவுகளை, உடலுக்கு தேவையான அளவறிந்து அந்த உணவை சரியான நேரத்தில் அவன் உட்கொள்ளும் போது அவன் உடலுக்கு எந்த ஒரு நோய்களும் வராது. அப்படி நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக இருக்கும்போது அவன் ரொம்ப ஒரு துன்பத்தை அனுபவிக்காமல் ஆரோக்கியமாக இருப்பான் அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்கள். இதை நீங்கள் லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கணும், வாழ்வில் வளமாக இருக்கணும், எல்லா செல்வங்களையும் அவன் பெறணும். சித்திரம் சுவரின்றி சித்திரம் வரைய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா செல்வங்களையும் இந்த உலகத்தில் அவன் அனுபவிக்கணும், அவன் பெருமைகளை ஈட்டணும், தன்னுடைய பேரை நிலைநாட்டணும். இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருப்பது என்னென்னா அவனுடைய ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் இல்லாமல் நம்ம என்ன தான் ஒரு வாழ்க்கையில் முயற்சி பண்ணுறாலும் அது பலனற்றதாகிவிடும். இன்னொரு விஷயம், ஆரோக்கியம் இல்லாமல் என்ன தான் முயற்சி பண்ணுறங்கிறது வீண் தான், அது பண்ண முடியாது. ஸோ ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியம். அதனால தான் நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த குறள் என்ன சொல்ல வர அப்படின்னா, இலியறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் கழிவேர் இறையான்கண் நோய் அப்படின்னு சொல்கிறாரு. இலியறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம பசியை விட, பசியோட அளவுக்கு தகுந்த மாதிரியோ இல்லை அதை விட நீங்கள் குறைவாகவோ அதை நீங்கள் சாப்பிடும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த உடலில் பார்த்தீங்கன்னா நோய்கள் எதுவும் வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக இன்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்வில் நமக்கு இன்பத்தை பயக்கும். நோய் வரல அப்படின்னாவே, ஆரோக்கியம் அதிகமாக இருந்தாவே நமக்கு ஒரு இன்பமாக தான் இருக்கும்.
அதான் இலியறிந்து உண்பான்கண் இன்பம் போல் நிற்கும். மிகுதியாக உண்ணாமல் அளவோடு இருக்கும்போது, பசிக்கும்போது அதை சாப்பிடும்போது, சாப்பிட்ட சாப்பாடு முழுமையாக அதை ஜீரணித்து உடலுக்கு தேவையான சத்துக்கள்லாம் கொடுக்கும்போது உடல் வந்து ரொம்ப ஆற்றல் நிறைந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடலாக இருக்கும். அப்படிப்பட்ட உடலில் பார்த்திங்கன்னா ரொம்ப நோய்கள் வராமல் இன்பமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. கலிபேர் இறையான்கண் நோய் அப்படிப்பட்ட அந்த உடலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய்களும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்திங்க அப்படின்னா இந்த பாட்டிலில் அடைக்கப்பட்ட உணவுகள், அந்த பேக்கெட் பண்ண உணவுகள், வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி பண்ண இந்த உணவுகள், இதை நம்ம விரும்பி இந்த விளம்பரங்களுக்கு அடிமையாகிட்டு இந்த கண்ணில் பார்த்து அந்த ஆசையை தூண்டுற மாதிரி அந்த தூண்டுவதன் மூலிமா அந்த உணவுகளை நம்ம உட்கொள்ளும் போது என்ன அப்படின்னா நமக்கு உடலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நோய்கள் வந்து வருது. நம் முன்னோர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வாழ்ந்த இடங்களில் அங்கே எப்படி வேளாண்மை செய்வாங்க, அங்கே என்ன உணவுப் பொருள் கிடைக்கும், அது வந்து தரமான உணவுகளை உடலுக்கு தேவையான அளவு சரியான நேரத்தில் பசிக்கும் போது அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எந்த ஒரு நோய்களும் இல்லாமல் ஆரோக்கியமாக நீண்ட நாள்கள் இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். ஆனால் இப்போ நம்ம இந்த தேவையில்லாத தரமற்ற உணவுகளுக்கு அடிமையிலாகி அதை உட்கொள்ளும்போது உடலுக்கு பல்வேறு நோய்கள் வர காரணமாக அது அமைகிறது. அப்படி அல்லாமல் தரமான உணவுகளை பசிக்கும்போது அளவோடு நம்ம உட்கொள்ளும்போது உடலுக்கு எந்த ஒரு நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக நீண்ட காலம் வாழலாம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மனித சமூகத்துக்காக, இப்போ இருக்கிற மக்களுக்காகவும், இனி எத்தனை வருஷம் ஆனாலும் அனைத்து அந்த மக்களுக்காகவும் நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு திருவள்ளுவருங்கிற ஒரு மனிதர் பாருங்கள் எவ்வளோ ஒரு உன்னதமான அந்த கருத்துக்களை நமக்கு சொல்லியிருக்காரு. அதை நம்ம வாழ்க்கையில் வந்து கடைபிடித்து நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக வாழணும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் சொல்லியிருக்காங்க. அந்த செல்வத்தை, அந்த குறைவில்லாத அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற செல்வத்தை நம்ம எல்லாரும் வந்து அதை பெறணும், ஆரோக்கியமாக வாழணும். அதை வாழ்க்கையில் மூலியமாக நான் கடைபிடிப்போம்னு நினைக்கிறோம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆரோக்கியமாக இருக்கும்போது, நம்முடைய பொருளாதாரம் தேவையான அளவுக்கு இருக்கும்போதும், நல்ல உறவுகள் இருக்கும்போது தான் நம் வாழ்க்கையை முழுமையாக அது வாழ முடியும். ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கை இருக்க முடியும். கொண்டாட்டம் நமது பிறப்புரிமை என முழங்குங்கள், உறக்கச் சொல்லுங்கள். We are human engineers. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஹியூமன் என்ஜினியர்.